ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அட் அ டைமில் என்னென்ன செய்கிறேன்றது, அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து வீட்டிலே நம்ம எப்படி உருக்குறோன்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னா முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போகிறேன். இதை வந்து டயட் சூப்புன்னு சொல்லலாம், ஏன்னா ஆயிலே இல்லாமல் நான் வந்து முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வேக விடணும். அது கூடவே சேர்த்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, மைல்டாக தான் நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து வெங்காயம் தக்காளியோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டை நல்லா நச்சு இது கூட ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து நான் கொலைய வேக விட போகிறேன். இது வெந்துட்டுருக்க டைம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ராகி தோசை. மில்லட்ஸ் மாவு எப்போதுமே வந்து சீக்கிரம் புளிச்சிடும். அப்படி லைட்டாக புளிப்பு தெரியும் போது நம்ம ஆனியன் அதில் சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், புளிப்பும் அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி நம்ம ஆனியன் தோசை, பொடி தோசைன்னு வெரைட்டியாகவும் ஊற்றிக்கலாம். தோசை ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா நெய் உருக்க போகிறேன். நெய் வந்து பட்டர் வந்து எந்த பட்டர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சோன்னா சீக்கிரமே வந்து தீஞ்சிரும். அதனால் வந்து ஒரு லைட்டாக பட்டர் போட்டு உருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு அதை நல்லா பாயில் பண்ண விட வேண்டியதுதான். அது நல்லா அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் அது பாயில் ஆகட்டும். அது மட்டும் ஒரு ஓரமாக ஆகும்போது நம்ம நிறைய வேலை செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சூப்புன்றனால நமக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி, அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி அதில் வந்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்து சீரகமும் மிளகும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து முழுசாக போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் பவுடராக போடுறேன், அந்த ஒரு லைட்டாக ஸ்பைசி தெரிகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா அலசி அதை வந்து நான் தண்ணி கொதிச்சோடனே போட போகிறேன். முருங்கைக்கீரை வந்து கரெக்டாக அந்த பாயில் ஆகும்போது போட்டு ஒரு 7 மினிட்ஸ் தான் வேகணும். ஏன்னா ரொம்ப வெந்தால் முருங்கைக்கீரையில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். முருங்கைக்கீரை எப்போதுமே வந்து ஒரு 7 நிமிஷம் தான் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த சூட்டில் வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நெய் பார்த்தோன்னா ஓரளவுக்கு வந்து தெளிஞ்சிருக்கு, இருந்தாலும் மேலே கொஞ்சம் இன்னும் நுர வருது. ஸோ வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிளியராக தெளிஞ்சிருச்சு. ஒரு 1/2 hour கிட்ட நான் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து விட்டுட்டேன். நம்ம பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டு இருக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சா தான் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் இருக்கவே அது இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போட்டேன். முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது நெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஊர்லலாம் இருக்கும்போது எனக்கு முருங்கைக்கீரை போட்டு தாளிப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த முருங்கைக்கீரை எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணோன்னா நெய் வந்து நல்ல ஒரு கலர்லையும் நல்ல ஒரு டெக்ஸ்சர்லையும் நமக்கு கிடைக்கும். அடியிலையும் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம இப்போ நான் காட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்சுக்கு ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். வரகு சாதம் தான் செய்கிறேன். அந்த வரகு சாதம் வேகிற கேப்பில் நான் உருளைக்கிழங்கை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறேன். 10 நிமிஷம் ஆகும் இது ரெடியாக. ஸோ 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு பூண்டு நல்லா உருளைக்கிழங்குக்கு எப்போதுமே நிறைய பூண்டு ஆட் பண்ணி செஞ்சோன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கேஸும் அவ்வளோவா வந்து நமக்கு சேராது. அதனால் வந்து நல்லா பூண்டை நல்லா நச்சு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சில்லி பவுடர், கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து
அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டு மூடி விட போகிறேன். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம செய்யும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இரும்பு சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய செய்ய அந்த அந்த ரோஸ்ட் ஆகி எந்த ஒரு ஃப்ரையுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வரகு சாதம், முருங்கீரை சூப்பு, உருளைக்கிழங்கு வறுவல். மார்னிங்கே வந்து நம்ம செய்யும்போது நம்மக்கிட்ட வந்து நிறைய பர்னர் இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்து செஞ்சோன்னா சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுதான் எங்களோட லஞ்ச் இன்றைக்கி செஞ்சது.